ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரீத்தி சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, நீர்ச்சத்து நார்ச்சத்து நிறைந்த பீர்க்கங்காய் பருப்பு கடையில் தாங்க செய்ய போகிறேன். இது தோசை சாதத்தோடலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க. வாங்க இந்த பீர்க்கங்காய் பருப்பு கடையில் எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். பீர்க்கங்காய் பருப்பு கடையிலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பீர்க்கங்காய் ஒன்று எடுத்திருக்கேன். இதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இது மேலே இருக்கிற தோலெல்லாம் நம்ம சீவி எடுத்துடலாம். இந்த கொரன்னு வரது மட்டும் மேலே எடுக்கலாம், அழுகி தோலை சீவ வேண்டாம். மேலே இருக்க தோலெல்லாம் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு இது சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். உள்ளே இருக்க விதை பார்த்திங்கன்னா லைட்டாக முத்தி இருக்குது, அதனால் நான் எடுத்துட்டேன். பிஞ்சு விதையாக இருந்தால் நம்ம போட்டுக்கலாம். பீர்க்கங்காயை இந்த மாதிரி சைஸில் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிட்டேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். பீர்க்கங்காய் பருப்பு கடையிலுக்கு இதை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். பருப்பு குக்கரில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஊற வச்சுட்டு சேர்க்கும்போது பருப்பு சீக்கிரமாக வெந்துடும். இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க பீர்க்கங்காயை சேர்த்துக்கிறேன். இது கூடவே 10 சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகாவை கட் பண்ணிவிட்டு இது கூடவே சேர்த்துக்கிறேன். 3 பல் பூண்டு தோல் உரித்து வச்சுருக்கேன், இதோட சேர்த்துக்கிறேன். லைட்டாக புளி சேர்த்துக்கலாம். சாதத்துக்கு இந்த பருப்பு கடையில் ஊற்றி சாப்பிடும்போது லைட்டாக புளிப்பு இருந்தால் நல்லாயிருக்கும், அதுக்காக கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறேன். 2 பெரிய தக்காளியை பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதோட சேர்த்துக்கிறேன். 1/4 டம்ளர் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். பருப்பு கடையிலுக்கு தேவையான உப்பையும் இதோடு சேர்த்துட்டு இப்போ குக்கரை மூடிக்கலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட் போட்டாச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்வில் வச்சிடலாம். 3 விசில் வந்த பிறகு நம்ம பார்க்கலாம். 3 விசில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர்லாம் பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பீர்க்கங்காய் பருப்பு கடையில் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துச்சு. இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். 1-2 நம்ம மசிச்சு விட்டுக்கலாம். இதை நல்லா குழைவாக மசிய வேணாம், 1-2 இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி 1-2 மசிச்சு விட்டாச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம். தாளிக்கு பார்த்திங்கன்னா தாளிப்பு கரண்டி வச்சுட்டேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக சீரகத்தையும் சேர்த்துக்கலாம். 3 பல் பூண்டை பார்த்திங்கன்னா தட்டி வச்சுருக்கேன், இதோடு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இது கூடவே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தாளிப்புக்கெல்லாம் பூண்டு இடித்து சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்திங்கன்னா இந்த பருப்பு எந்த பருப்பு கடையில் இருந்தாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. எதுக்கு வேணாலும் இதே மாதிரி தாளிச்சிக்கலாம். பூண்டு வெங்காயம் எல்லாமே இப்போ நல்லா செவந்து வந்துடுச்சுங்க. இதை கடையில் சேர்த்துக்கலாம். பருப்பு கடையில் பீர்க்கங்காய் பருப்பு கடையில் பார்த்திங்கன்னா தாளிப்பெல்லாம் போட்டு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே ஒரு கொதி வரட்டும். பீர்க்கங்காய் பருப்பு கடையில் பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி நம்ம தூவிக்கலாம். தூவிட்டு இதை நல்லா ஒரு கலரி விட்டுடுறாங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான
பீர்க்கங்காய் பருப்பு கடையில் ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் நீர்ச்சத்து நார்ச்சத்து எல்லாமே இருக்குங்க. இதில் அடிக்கடிக்கு சாப்பிட்டு வந்தால் நம்ம உடம்புக்கும் நல்லதும் கூட. நீங்களும் இது போல் பீர்க்கங்காய் பருப்பு கடையில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.